யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் தற்போது முதல் கட்ட யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க போகிறது. இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு உடலை மாத்திரம் இஸ்ரேலியர்களுடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் யுத்த நிறுத்த மீறலாகவே தாங்கள் காசாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற மாட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இது பொதுவாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான். இன்றைக்கு ஈரானிய ஊடகங்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 74வது நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து 74 நாட்களுமே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை இடைவிடாது நடத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு மாபெரும் யுத்த நிறுத்த மீறல் என்பது முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் தான் சர்வதேச அரசியல் மட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான பிம்பங்கள் மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சர்வதேசத்தில் உள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்களும் இஸ்ரேலையும் யூதர்களையும் ஜியோனிசத்தையும் மிக தெளிவாகவே புரிந்து கொள்கிறார்கள். அதனுடைய அடிப்படை ஒன்றுதான் ஆஸ்திரேலியாவினுடைய தலைநகர் சிட்னியில் நடைபெற்ற தாக்குதல்களின் பின்னால் தாக்குதல்தாரிகளை தடுத்து உயிர் பலியை குறைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு இஸ்லாமியர் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படியான சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதைத்தான் இன்றைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் தற்போது முதல் கட்ட யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க போகிறது. இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு உடலை மாத்திரம் இஸ்ரேலியர்களுடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. அந்த உடலை தேடுகிற பணிகளும் நார்த் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்களாலும் செம்பறை சங்கத்தினுடைய உறுப்பினர்களாலும் விரைவாகவே நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்கான நகர்வுகள் தொடர்ந்து பேசப்படுகிறது. அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய நடுவர்களாக செயல்படக்கூடிய கத்தர், துருக்கி, ஈஜிப்ட் ஆகிய நாடுகள் பல கூட்டங்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் யுத்த நிறுத்த மீறலாகவே தாங்கள் காசாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற மாட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இது பொதுவாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான். இஸ்ரேல் ஒருபோதும் ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றியதே கிடையாது. ஆனால் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் என்று வரும்போது இப்ப காசாவுக்குள்ள எலோ பார்டர் என்கிற ஒரு பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நிற்கிறது. எலோ பார்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகள் 52%, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகள் 48%. இந்த முதலாவது பாஸ் முடிவுற்றதற்கு பிறகு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேல் பின்வாங்க வேண்டியது ரெட் லைனுங்கிற இடத்துக்கு போகணும். ரெட் லைனுக்கு போனாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சொந்தமான இடங்களாக 80% காசாவினுடைய நிலப்பரப்புகள் வந்துவிடும். இஸ்ரேல் இடத்துல 20% நிலப்பரப்புகள் தான் இருக்கும். இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேலி காட்ஸ் நாங்கள் முழுமையாக காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலுடைய இராணுவம் நிலைப்படுத்தல் படைகளை வைக்கும். இஸ்ரேலுடைய நஹால் பிரிவு அங்கு தேவையான பாதுகாப்பு அரண்களை அமைக்கும் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் பேசுகிற நேரத்தில் நஹால் பிரிவு தான் அந்த பகுதிகளில் நிறுத்தப்படும் என்று சொல்றாரு. இது ஒரு ஹிக்மத்தான ஒரு வேர்டாக இருக்கு, நுணுக்கமான ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறாருன்னா, மற்ற எல்லா நாடுகளுடைய படைகளையும் விட சில வித்தியாசங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்குது. இஸ்ரேலி இராணுவத்தில்
கோலான் படைப்பிரிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாகவே யுத்தத்தில் களமிறங்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு. நஹால் பிரிவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நஹாலில் ரெண்டுமே இருக்கும், சிவிலியன்ஸும் இருப்பாங்க, சாதாரணமான மனிதர்களாக இராணுவ பயிற்சி எடுத்துவிட்டு இராணுவத்தில் சேராத, இராணுவத்தோடு இயங்காத ரிசர்வ் லிஸ்டில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இதே நேரத்தில் நேரடியாக இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இதுதான் நஹால் படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த படைப்பிரிவை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறது எதுக்குன்னா, பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டால் அந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இராணுவ அரண்களை நிறுவுவது, பாதுகாப்பு அரண் என்கிற பெயரில் ஃபோர்ஸஸை கொண்டு குவிக்கிறது, அதற்கு பிறகு பில்டிங்குகளை கட்டி அந்த இடத்துல யூதர்களை குடியேற்றுவது, குடியேற்றங்களை உருவாக்குவதற்காகவே பயன்படுத்துகிற ஒரு படைப்பிரிவு தான் இந்த நஹால் படைப்பிரிவு. இந்த நஹால் படைப்பிரிவை தான் நார்த் காசாவில் நாங்கள் நிலைநிறுத்தப் போகிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலி காட்ஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளும் இதை கண்டித்திருக்கின்றன. சர்வதேச விதிமீறலாகவும் இந்த ஒப்பந்தத்தின் நேரடி மீறலாகவும் இது இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அரபு நாடுகள் இது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் இதுவரை வெளியிடாத நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாட்களுக்குள் இது தொடர்பான செய்திகள் வெளியாகலாம் என்பதையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கிற காடுகள் மேலே பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த காடுகளை அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பாலான ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகள் பூமிக்கடியில் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த காடுகளால் அவங்களை கண்காணிக்க முடியாத ஒரு சூழல் இஸ்ரேலுக்கு இருக்கிற காரணத்தினால காடுகள் மேலே குண்டு தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் பாஸ்பரஸ் குண்டுகளையும் காடுகளுக்கு மேலே அவங்க வீசி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பாஸ்பரஸ் குண்டுகள் மனிதர்களுடைய தோள்களை எல்லாம் உரிச்சி மிக கொடூரமான நிலைக்கு மனிதர்களை தள்ளிவிடும். சுவாசிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலை உண்டாக்கி மரணத்தை உண்டாக்கக்கூடியதான் பாஸ்பரஸ் குண்டுகள். இந்த பாஸ்பரஸ் குண்டுகள் சர்வதேச விதி பிரகாரம் எங்குமே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் காசாவிலேயே இஸ்ரேல் இதை பயன்படுத்தியது அப்பாவிகள் மேலே. தற்போது லெபனானுடைய காட்டு பகுதிகள் மேலேயும் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய வனவிலங்குகள், பறவைகள் என அத்தனையும் கொல்லப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன என்று கவலை தெரிவிக்கிறார்கள் அந்த சூழலியல் ஆர்வலர்கள் என்கிற செய்திகளையும் ஐநா வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநாவும் கோரிக்கை விடுத்திருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் எங்கள் பொறுமை எல்லை மீறிக்கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகளுக்கும் அதே போன்று யமனில் சர்வதேச ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறது. யமனை பொறுத்தவரையில் 3 கவர்மெண்ட் யமனில் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒன்று சர்வதேச ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். சவுதி, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதை ஆதரிக்குது. இதே நேரத்தில் ஹூத்திகளை பொறுத்தவரையில் ஹூத்திகளுடைய கவர்மெண்ட்டை ஈரான் உள்ளிட்ட அதே போன்று லெபனான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நாடுகள் ஆதரிக்கின்றன. ஓமான் உட்பட ஆதரிக்கின்றன. ஓமான் இவங்களையும் ஆதரிப்பாங்க, மற்ற தரப்பையும் ஆதரிப்பாங்க. இப்படி 2 தரப்பையும் ஓமான் ஆதரிப்பாங்க. மூன்றாவதாக காய்தாக்களும் ஒரு பகுதியை, பெரும் பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களும் அந்த பகுதிகளில் தங்களுடைய ஆட்சி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் நாட்டினுடைய மிகப்பெரிய வளத்தை கொண்ட பகுதிகள், நாட்டின் தலைநகர் சனா உட்பட செங்கடலுடைய பெரும் பகுதிகளை அடையக்கூடிய கரையோர பகுதிகள் எல்லாமே ஹவுத்திகளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. இந்த ஹவுத்திகளுக்கும் சவுதியினுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கத்துக்கும் இடையில கடுமையான மோதல்கள் பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டு வந்த நிலையில் 2022க்கு பிறகு மோதல்கள் ஓரளவுக்கு தணிந்திருந்தது. இந்த நிலையில தான் தற்போது இருதரப்பும் ஓமான் தலைநகர் மஸ்கட்ல கூடி ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். இருதரப்பிலையும் கைதிகள் பரிமாற்றத்தை செய்து கொள்வது, குறிப்பாக இந்த கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக 1700 ஹவுத்திகளுடைய ஹவுத்தி கைதிகள் 1700 பேரை சவுதி அரேபியா, அமெரிக்கா உள்ளிட்ட அரசாங்கங்களுடைய ஆதரவு பெற்ற யமனுடைய அரச தரப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க 1700 பேரை. இதற்கு பகரமாக யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகளுடைய அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 1200 கைதிகளை விடுதலை செய்வார்கள். இதில் 7 பேர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள், 23 பேர் சூடானியர்களாக இருக்கிறார்கள். 7 சவுதி அரேபிய நாட்டவர்களில் 2 பேர் விமானப்படை விமானிகளும் கூட.
சவுதி அரேபியா யமனில் ஹவுத்திகள் மேலே அட்டாக் பண்ணின நேரத்தில் அவர்களுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நேரத்தில் கைது செய்யப்பட்ட 2 விமானிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் உள்ளிட்ட 7 சவுதிஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. 1700 பேரை யமனில் இருக்கிற சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் ரிலீஸ் பண்ணணும். 1200 பேரை ஹவுத்திகள் ரிலீஸ் பண்ணுவாங்க என்கிற ஒரு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ICRC சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் முன்னின்று இந்த விடுதலை செய்ய இருக்கிறது. 2022க்கு பிறகு யமனில் உள்நாட்டு போர் குறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஹூத்திகள் களமிறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நமக்கு தெரியும். ஈரான் திரும்ப திரும்ப பல ஏவுகணை பரிசோதனைகளை செய்து வருகிறது. இஸ்ரேல் தொடர்ந்து போய் அமெரிக்காட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் ஏவுகணை பயிற்சியை மேற்கொள்கிறாங்க, பேலிஸ்டிக் தயாரிக்கிறாங்க, நிறைய ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. மீண்டும் அணு ஆயுத பரிசோதனைகளுக்கு அவங்க போகக்கூடும். எனவே நம்ம ஈரான் மேலே அட்டாக் பண்ணணும் என்கிற முனகல்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் எதிர்வருகிற 29ஆம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில அமெரிக்காவில் ஒரு மீட்டினும் நடைபெற இருக்கிறது. அந்த நேரத்திலையும் இது தொடர்பாக அமெரிக்க அதிபரோடு பெஞ்சமின் நெதன்யாஹு பேசுவார் என்று இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு ஈரானிய ஊடகங்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் ஈரானுடைய மேற்கு பகுதி கொரோமாபாத் என்கிற ஒரு பகுதி, அதே போன்று மகாபாத் என்கிற வடமேற்கு பகுதி, இஸ்ஃபஹான் மத்திய பகுதி, அதே நேரத்தில் தெஹரான் வடக்கு பகுதி, அதாவது தலைநகரம் உள்ளிட்ட பகுதி, மஷாத் என்கிற வடகிழக்கு பகுதி நகரங்கள்ல எல்லாமே இன்றைக்கு பல ஏவுகணை பரிசோதனைகளை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5 மாபெரும் நகரங்களில் ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் பல ஏவுகணை நகரங்களையே பூமிக்கடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான் என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது. ஈரானுடைய முழுமையான தொழில்நுட்பம் தான் காசாவில் அவ்வளவு பெரிய பங்கர்களை உருவாக்குவதற்கு காரணமாகவும் அமைந்திருந்தது. எனவே இந்த பங்கர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய வகையான ஏவுகணைகளை எடுத்து அவங்க பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக, ஒரு சண்டையாக மாறக்கூடும் என்றுதான் இஸ்ரேல் திரும்ப திரும்ப அமெரிக்காவிடத்தில் போய் முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய தரவு பிரகாரம், உளவு தகவல் பிரகாரம் 50% மேல் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.